Equitas Small Finance Bank for convenient home banking. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. 3 ஆண்டுகளாக நிதி ஆலோசனை கூட்டங்களுக்கு சென்றதே இல்லை. இப்பொழுது என்ன அவளுக்கு புதிதாக நிதி ஆலோசனை போனதினால் என்ன புதிதாக வந்துவிட போகிறது ஒன்று வரப்போவதில்லை. அந்த 5 நிமிடம் பேசுவதில் அந்த முனையை மழிக்குவது. நம்முடைய வீடே குறிவைக்கப்பட்டு விட்டது என்கின்ற எண்ணம் ஏற்படுத்திய அச்சம். என்ன புதிதாக நிதி ஆயோக்கில் பேசியிருக்கிறார். இவர்கள் சொல்வார்கள் எடப்பாடி கையை முறுக்கி கூட்டி சேர்த்து விட்டார்கள். நீ என்ன 2400 கோடி ரூபாய் கல்விக்காக எங்களுக்கு தர வேண்டும். தேசிய கல்விக் கொள்கைக்காக வகுக்கப்பட்ட பணம் இது. தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்றால் பணம் எப்படி வரும்? எனக்கு சொல்லுங்க, எனக்கு புரிய வேண்டும். சரி விடும். விஸ்வகர்மா திட்டம் அவன் கொண்டு வந்தான். 22 ஜாதிக்கு 5 லட்சம் ரூபாய். அவன் தொழில் தொடங்கி முதலாளியாகட்டும். துவைத்து கொண்டே இருக்கிறானே, ஒருத்தனுக்கு கீழே இருந்து பெட்டி போட்டு கொண்டே இருக்கிறானே, அவன் தனி கடை வைக்கட்டும். 5 லட்சம் ரூபாய். இப்போது இவர்கள் சொன்னார்கள் ஜாதி வாரியாக இவர்கள் செய்கிறார்கள், மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். ஜாதி வாரியாக ஜாதி என்கின்ற அசிங்கத்தின் பெயரால் நான் கொடுக்க மாட்டேன் சொல்லி இவர் ஒரு தனி திட்டம் ஆரம்பித்தார். கைவினை கலைஞர்கள் திட்டமோ என்னமோ என்று ஒன்று ஆரம்பித்தார். இதே மாதிரி பணத்தை இதே மாதிரி ஜாதிகளுக்கு தான் கொடுத்தார். அப்புறம் என்ன? நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிடரி சிலிர்க்கிற வண்ணமா திமுகவினுடைய அடி இருக்கும் அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் அவர்களை மையப்படுத்தி அந்த ஒரு பேச்சு அப்படின்றது இருந்தது. ஒரு ஆட்சியில் பங்கு பெறுகிறேன் என்று சொன்னால் எல்லாரும் நம்மிடம் கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்று நினைத்தார். ஒருவனும் வரவில்லை என்கின்ற போது தன்னை பற்றிய மதிப்பீடு என்ன என்று அவருக்கு தெரிய வேண்டும். அதிகாரத்தில் பங்குதிலிருந்து தமிழ்நாட்டில் ஒருவனும் சொன்னதில்லை. நீ சொன்னது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்று சொன்னார்கள். என்ன உன்னை திருமாவளவன் ஓடி வருவார், சிபிஎம் ஓடி வரும், காங்கிரஸ் ஓடி வரும், அதிகாரத்தில் பங்கு கொள்வோம், நாங்கள் துணை முதலமைச்சர், காங்கிரஸ் கேட்கும், நீ முதலமைச்சராக சிபிஎம் மந்திரி பதவியை கேட்கும், திருமாவளவன் மந்திரி பதவியை கேட்பார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். நீ முதலில் நீந்தி கரை சேர்ந்தால் அல்லவா நாங்களும் கரை சேர முடியும். விஜய் ஏடிஎம்கேயோடு சேர்ந்தால் வியப்பில்லை, பிஜேபி ஒழுங்க வேண்டிய நிலை வந்தாலும் வியப்பில்லை, இல்லை எல்லோரும் சேர்ந்து கூத்தடித்தாலும் வியப்பில்லை. எல்லாம் நடக்கும். ஓராண்டு வைத்து கொண்டு இதை செய்யக்கூடாது. இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற கூட்டணி இறுதி கூட்டணி இல்லை. இறுதி கூட்டணி ஒரு மாதத்துக்கு முன்பு உருவாகும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பா பேசுறது அப்படின்றதே தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய அந்த டெல்லி பயணம் அப்படின்றது. அவங்க மாநில உரிமைக்காக தான் நாங்க போறோம், நிதி கேட்கறதுக்காக. தமிழ்நாடு மாநில உரிமை தான். மாநில உரிமை என்ன பெரிய மாநில உரிமை? 75 ஆண்டுகளாக அரசியல் நடத்துகிறார். 1949 தொடங்கிய கட்சி 75 ஆண்டுகளாக என்ன மாநில உரிமையை இவர்கள் பெற்றார்கள்? இவர்கள் எத்தனை முறை ஆட்சியில் இருந்தார்கள்? எந்த உரிமையை திரும்ப பெற்றார்கள்? காங்கிரஸோடு இவர்கள் கூட்டணி ஆட்சியில் இல்லாத காலம் எது? வாஜ்பாய் அரசாங்கத்திலும் கூட நீ இருந்தாய். இருந்தபோது கச்சத்தீவை கேட்டாயா? இருந்தபோது கல்வியை திரும்ப எங்களிடம் கொடுங்கள் என்று கேட்டாயா? நம்முடைய கல்வி என்பது இந்திரா காந்தி காலத்தில் தான் கான்கரண்ட் லிஸ்ட்டுக்கு, அதாவது இணை பொறுப்பிற்கு சென்றதே இந்திரா காந்தி காலத்தில் தான். சரி, அதற்கு பிறகு இந்திரா காந்தியோடு நீங்கள் இருந்தீர்களே, ஜெயலலிதா அரசை கலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திரா காந்தியிடம் பேசினீர்களே தவிர மீண்டும் இந்த கல்வியை எங்களிடம் தாருங்கள், அது மாநில உரிமை என்று கேட்டதுண்டா? உன்னுடைய நீட் தேர்வையே கொண்டு வந்ததே காந்தி செல்வன் என்கின்ற திமுக இணை அமைச்சர் தானே. நீங்கள் மத்தியில் இருந்தபோது தமிழ்நாட்டு விவகாரத்தில் எந்த விவகாரத்தை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சிவாக்கிறீர்கள்? ஈழம் அழிந்தபோது நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள், கீழையும் மேலையும். நீட்டு வந்ததை கொண்டு வந்ததே உங்களுடைய மந்திரி காந்தி செல்வன் தான் காங்கிரஸ் அரசிலே. அதற்கு பிறகு இத்தனை முறை எங்கள் ஆட்சியில் இருந்தும் கச்சத்தீவை பற்றி பேசியதுண்டா? அல்லது கல்வியை மாநில பட்டியலுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னதுண்டா? ஒன்றும் கிடையாது. இப்பொழுது என்ன திடீரென்று உங்களுக்கு ஆவேசம் மாநில உரிமைகளை கேட்க கிளம்பிவிட்டீர்கள்? 3 ஆண்டுகளாக போகவில்லையே. அதற்கு முன்னால் எவ்வளவு யோசனை பண்ண வேண்டும். இவருடைய தலைமையில் மோடி அரசுக்கு ஆதரவாக அவருடைய பெரிய படை திறமையை பாராட்டி இவர் ஒரு ஊர்வலம் விட்டு உங்கள் பின்னால் நாங்கள் இருப்போம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் போகிறார். இந்தியாவில் எந்த மாநிலமும் இந்த ஊர்வலம் நடத்தவில்லை. நாம் கூட தான் மோடியினுடைய இந்த செயலை பாராட்டுகிறோம். நான் இவரை விட தெளிவாக பாராட்டுகின்றவன், இவரை போல் அல்ல, காரியத்திற்காக பாராட்டுகின்றவன் இல்லை. மோடி பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக பயங்கரவாதிகளை மட்டும் குறிவைத்து அடித்தாரே, இதற்கு நிகரான செயலை மோடி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே செய்யவில்லை. மிகவும் பாராட்டத்தக்க செயல். 27 பேரை கொன்றாய். கொன்றவர்கள் பயங்கரவாதிகள். இவர்கள் பாகிஸ்தானால் ஊக்குவிக்கப்படுகிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள். பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் எங்களுக்கு தெரியும். நேரடியாக பயங்கரவாதிகளின் முகாம்கள் முழுவதும் இரவோடு இரவாக
குறிவைக்கப்படுகிறது. இரவிலே குண்டு வீசப்படுகிறது. பகலிலே வீசினால் மக்கள் அழிந்து விடுவார்கள் என்பதற்காக. உடனே செய்தி போகிறது, எங்களுக்கு உங்கள் இராணுவத்தோடு பகை இல்லை, அரசோடு பகை இல்லை, மக்களோடு பகை இல்லை, பயங்கரவாதிகளோடு பகை, அழித்து விட்டோம், இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லி செய்தி அனுப்புகிறார்கள். நிகரற்ற செயல். வரலாற்றில், மோடியினுடைய அரசியல் வரலாற்றில் நிகரற்ற செயல் என்று இதை நான் சொல்வேன். அதற்கான ஒரு நாமெல்லாம் என்றைக்கும் பாஜகவை எதிர்க்கின்றவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனாலும் சிறந்தது செய்கின்ற போது பாராட்டுகிறோம், அது வேறு. ஆனால் இது போராக மாறாமல் அவர் தடுத்து நிறுத்தினார், அது சிறந்தது. ஆனால் இவர் ஒரு ஊர்வலம் விடுகிறார், அவருக்கு மனம் குளிரட்டும் என்று. என்னடா இது பகைவர்களெல்லாம் பாராட்டுகிறார்களே என்று மனசை கொழுவித்து விட்டு 5 நிமிடம் தனியாக பார்ப்பதுதான் இவருடைய நோக்கம். நிதி ஆயோக்கெல்லாம் ஒன்றுமில்லை. 3 ஆண்டுகளாக நிதி ஆலோசனை கூட்டங்களுக்கு சென்றதே இல்லை. இப்பொழுது என்ன இவளுக்கு புதிதாக நிதி ஆலோசனை போனதினால் என்ன புதிதாக வந்துவிட போகிறது, ஒன்று வரப்போவதில்லை. அந்த 5 நிமிடம் பேசுவதில் அந்த முனையை மழுக்கி விட வேண்டும். நான் உங்களுக்குள்ளே உள்ளவன் தான், நீங்கள் ஒன்று என்னை என்றைக்கு பகையாக நினைக்க வேண்டாம். இத்தப்பெரிய மனுஷன் கூப்பிடுறது எப்படி மாட்டேங்கிறதுன்னு ஒரு பொம்பளை சொன்னாலும், அது மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நாங்கள் எப்போ உங்களுக்குள்ளே தான், எல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க, நான் என்றைக்கும் தேடி உங்களை பார்க்க வர்றவன் தான் என்று அந்த முனையை கொஞ்சம் மழுக்கி வைத்து விட்டு வருவதுதான் நோக்கம். ஏனென்றால் அவருடைய குடும்பம் இப்பொழுது மாட்டியிருக்கிறது. 1000 கோடி ஊழல் திட்டத்தில், டாஸ்மார்க்கில், அவருடைய குடும்பத்தில் நேரடியாக கருணாநிதி பேரன்களில் ஒருவர் மாட்டியிருக்கிறார் என்று சொல்கிறார். நேரடியாக கருணாநிதியுடைய பேரன் என்று சொல்கிறார். மகன் வழியாகவோ பேத்தி வழியாகவோ ஏதோ ஒரு உறவு சொல்லுகிறார். இவர்களுடைய ஆட்சி இருக்கிற காரணத்தினால் அவர் ஒளிந்து கொண்டு விட்டார், தப்பி போய் விட்டார் என்றெல்லாம் சொன்னாலும் செந்தில் பாலாஜி ஊரிலே தான் இருந்தார், அவருடைய வீட்டிலே தான் இருந்தார். அவரை தப்பி போய்விட்டார், எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று அரசு சொல்லி கொண்டிருந்தது. அதுபோல தான். ஆனாலும் கூட நம்முடைய வீடே குறிவைக்கப்பட்டு விட்டது என்கின்ற எண்ணம், ஏற்படுத்திய அச்சம், கொஞ்சம் அந்த முனை இல்லாமல் பண்ணிவிட்டு வருவோம் என்று ஸ்டாலின் மேற்கொண்ட பயணம்தான். அது என்ன புதிதாக நிதி ஆயோக்கில் பேசியிருக்கிறார். 33 விழுக்காடு நிதி ஆலோசனை கூட்டம் தொகை வகுக்கிறது. நமக்கு இதுவரையிலும் 33% தருகிறார்கள். 41% நியாயமாக தர வேண்டும். ஆனால் இதுபோல் பல மாநிலங்களுக்கும் குறைவாகவே கொடுக்கப்படுவதற்கு பல வகையான காரணங்கள் அரசுக்கு இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவோ திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் இங்கே நடத்தப்படுகின்றன. நான் கேட்கிறேன், கிராம இணைப்பு சாலை மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வருகிறது. வீடு கட்டும் திட்டம், பிரதம மந்திரி திட்டம் மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வருகிறது. தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைகள், உங்களுடைய தொழிற்சாலைகள் கொரியாவிலிருந்தும், தைவானிலிருந்தும், ஜப்பானிலிருந்தும் வருவதற்கு மிகப்பெரிய காரணம் சிறந்த நெடுஞ்சாலைகள். அந்த நெடுஞ்சாலைகளில் 3/4 மத்திய அரசாங்கத்தால் போடப்படுகிறது. துறைமுகங்கள் பராமரிக்கப்படுவது, விண்ணூர்தி நிலையங்கள் நடத்தப்படுவது எல்லாமே மத்திய அரசினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டுக்கு தொழில் வர முடிகிறது. அது மட்டும் காரணமில்லை. தமிழ்நாட்டு இளைஞர்கள் அமைதியானவர்கள், துடிப்பானவர்கள், படித்தவர்கள். தமிழ்நாட்டு மக்கள் அமைதியானவர்கள். இங்கே எல்லா வசதிகளும் இருக்கின்றன. துறைமுகம் இருக்கிறது, விண்ணூர்தி நிலையம் இருக்கிறது. படித்த இளைஞர்கள் குறைவான சம்பளத்திற்கு வேலைக்கு வருகிறார்கள். ஆகவே இங்கே வருகிறார்கள். நீ என்னமோ இது நான் தலையில் சுமந்து கொண்டு வந்தது என்றும், நான் வராதவனை நான் தான் பிடித்து கொண்டு வந்தேன் என்றும், இதை யானையை காட்டில் பிடித்து பழக்கி கொண்டு வந்ததை, அது பெரிய சாதனை தான். காட்டு யானையை பிடித்து கும்கி யானையை வைத்து வசப்படுத்தி கொண்டு வருவது பெரிய செயல் தான். ஆனால் நாயை வளர்ப்பதும் ஆட்டை வளர்ப்பதும் பெரிய செயல். தானாக அவையெல்லாம் வளரும். என்ன அதுபோல் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், மத்திய அரசாங்கத்திலும் இவர்களுக்கு இருக்கின்ற பயத்திற்கு மிகப்பெரிய காரணமே, இவர்கள் சொல்வார்கள் எடப்பாடி கையை முறுக்கி கூட்டு சேர்த்து விட்டார்கள் என்று. நீ என்ன எடப்பாடி வாஜ்பாயோடு கூட்டு சேர்க்கின்ற போது அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆகவே இதெல்லாம் சும்மா ஊழலாக நீங்கள் இருக்கின்ற காலம் வரையிலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி முடியப் போகிறது என்றால், அரசியல் வாழ்க்கை கெஜ்ரிவாலினுடைய அரசியல் போல் உங்களுக்கு அரசியல் முடியும். அதற்கு 1000 கோடி ஊழல் டாஸ்மார்க்கில் நடந்துதான். என்னதான் சுப்ரீம் கோர்ட்டில் கொஞ்சம் இடைத்து தடையை பெற்றுவிட்டாலும் கூட, இது 5 கலெக்டர்கள் 38,000 கோடியை கொள்ளையடிக்க முடியுமா? உன் அரசின் சார்பாகத்தான் அடித்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டு நீதிமன்றங்கள் வலுவழுப்பானவை. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு வழக்கு நடக்கிறது. தண்டிக்கப்பட்ட மனிதர்களுக்கே ஸ்டே கொடுத்து நிறுத்தி வைக்கிறார்கள் பொன்முடியை எல்லாம். அதனாலே நம்முடைய நீதிமன்றங்களை பற்றி யாருக்கும் பயம் இல்லை. 2022 தொடங்கப்பட்ட துரைமுருகன் மீது வழக்கு தன்னுடைய ஆட்சி காலத்தில் போக்கடிக்கப்பட்டு
பிறகு மீண்டும் இப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை தொடுக்க சொல்லியிருக்கிறார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வழக்கு தொடர்ந்து இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் கழித்து இது நடக்கின்ற போது யார் இருப்பார்கள்? ஆகவே நம்முடைய நீதி அமைப்புகள் முனைப்பாக இல்லாத காரணத்தினாலும் கால வரையறைக்கு உட்படுத்தி அந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகின்ற நிலைகள் இல்லாததினாலும் அரசியல்வாதிகள் இதற்கும் பயப்படுவதில்லை. கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறார்கள் என்பதை தவிர எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறான்றவுடன் அந்த அசிங்கமும் போய்விடுகிறது. ஆகவே கடைசியாக சொல்லுகிறேன், கெஜ்ரிவால் இதே சாராயத்தில் தான் மாட்டினார், டாஸ்மார்க்கில் தான். இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக தான் வந்து தீரும். நெருக்கடி தான் 1000 கோடி மாட்டி இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். இப்பொழுது குடும்பத்திற்குள் வந்திருப்பது பேரன் பகை என்று சொல்லுகிறார்கள். சொந்த பேரன் கருணாநிதியினுடைய சொந்த வழிமுறையினர் தான் இந்த வேலையை செய்தார்கள் என்று ஒரு பகுதி வந்திருக்கிறது. அது உதயநிதியிடம் நிற்கும், ஸ்டாலினிடம் நிற்கும். கெஜ்ரிவால் உள்ளே போனது போல திமுக ஆட்சி உள்ளே தான் முடியும். அதோடு இந்த அரசியல் கட்சியும் ஆட்சியும் முடிவுக்கு வரும். நீதி கட்சி அழிந்தது போல் திமுக அழியும். ஏனென்றால் ஊழலின் சுமை தாங்காமல் அழியும். ஒரு கொள்கையும் இவர்களுக்கு கிடையாது, எல்லாம் பொய். இப்போ இவர்கள் கேட்கிறார்கள், 2100 கோடி ரூபாயை கேட்பதற்காக போயிருக்கிறார், பேசியிருக்கிறார். 2400 கோடி ரூபாய் கல்விக்காக எங்களுக்கு தர வேண்டும். தேசிய கல்விக் கொள்கைக்காக வகுக்கப்பட்ட பணம் இது. பிஎம்சி திட்டம் என்பது தேசிய கல்விக் கொள்கை. அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களிடமும் கல்வி இலாக்கா இருக்கிறது. அதற்காக 2400 கோடி ரூபாய் ஒதுக்குகிறேன், நீ மேற்கொண்டு 40% போட்டு நீ ஒரு 6 பங்கு 2400 என்றால் இன்னொரு 40 பங்கு நீ போட்டு புதிய பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்த, ஆசிரியர்கள் நியமி, ஏழை பிள்ளைகளை கற்பி. இதுதான் நோக்கம். உயர்தர கல்வி, ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் பள்ளிக்கூடங்களுக்கு இணையான கல்வியை வழங்குவது அதனுடைய நோக்கம். 3வது மொழி என்று நீ சொன்னாய், அது இந்தி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் நீ சொன்னாய், அதனால் நிறுத்தி கொண்டாய். சரி விடு. விஸ்வகர்மா திட்டம் அவன் கொண்டு வந்தான். 22 ஜாதிக்கு 5 லட்ச ரூபாய் மானியம். அவன் தொழில் தொடங்கி முதலாளி ஆகட்டும். ஊதிக்கொண்டே இருக்கிறானே தங்கத்தை பொடி வைத்து தொழிலாளி, அவன் முதலாளி ஆகட்டும். என்ன துவைத்து கொண்டே இருக்கிறானே, ஒருத்தனுக்கு கீழே இருந்து பெட்டி போட்டு கொண்டே இருக்கிறானே, அவன் தனி கடை வைக்கட்டும். 5 லட்ச ரூபாய். இதை அவன் அனுப்பியபோது இவர்கள் சொன்னார்கள், ஜாதி வாரியாக இவர்கள் செய்கிறார்கள், மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் ஜாதி வாரியாக. ஜாதி என்கின்ற அசிங்கத்தின் பேரால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவர் ஒரு தனி திட்டம் ஆரம்பித்தார். கைவினை கலைஞர்கள் திட்டமோ என்னமோ என்று ஒன்று ஆரம்பித்தார். இதே மாதிரி பணத்தை இதே மாதிரி ஜாதிகளுக்கு தான் கொடுத்தார். அப்புறம் என்ன, பண்பாடு செய்கிறவனுக்கு கொடுப்பது அது அந்த சமூகம் தான் செய்கிறான், செலவை தொழிலாளி அந்த சமூகம் தான் செய்கிறான், இவரும் அதைத்தான் செய்தார். அவன் நேரடியாக பெயர் வைத்திருந்தார், இவர் பொது பெயர் வைத்தார். கைவினைஞர் என்று அவர் விஸ்வகர்மா என்று வைத்தார். சரி, அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். விஸ்வகர்மா திட்டம் வேண்டாம் என்று சொன்னால் பணம் வரவில்லை. அப்புறம் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்றால் பணம் எப்படி வரும்? எனக்கு சொல்லுங்கள், எனக்கு புரிய வேண்டும். அந்த திட்டம் வேண்டாம் என்று சொன்னாய், பணம் வரவில்லை, நீ கேட்கவில்லை. கேட்டாலும் கொடுப்பதற்கு தயார். அதே மாதிரி கொடு. அவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறானோ அந்த பணத்தை மாநில அரசு மூலம் கொடுக்குறான். மத்திய அரசாங்கம் தனி அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை, மாநில அரசு மூலம்தான் கொடுக்கும். கிராம கல்வி, கிராம வீடு கட்டும் திட்டம் பண்ணாலும், கிராம சாலை இணைப்பானாலும், நெடுஞ்சாலைகளாலும் எல்லாம் மாநில அரசுகளின் வழியாகத்தான் அந்த பணம் இறங்கி செயல்படும். இப்பொழுது விஸ்வகர்மா திட்டத்தை வேண்டாம் என்றார், பணம் நின்று விட்டது. தேசிய கல்விக் கொள்கையை வேண்டாம் என்றால் பணம் நிற்குமா இருக்காதா? இதற்கு எனக்கு பதில் சொல்லி. அவன் ஒரு திட்டம் போட்டு அதற்கு திட்டத்தை வகுக்கிறான். விவசாயிக்கு 6000 ரூபாய் மானியம் கொடுக்குறான். விவசாயிக்கு வருகிறது, ஏன் தடுக்க வேண்டியதானே? அது விவசாயிகளிடம் ஒரு மனமாறுதலை ஏற்படுத்துகிறது. மோடி அங்கிருந்து விவசாயிகளுக்கு உதவியாக ஆண்டுக்கு 6000 ரூபாய் தருகிறார். இதெல்லாம் சொல்வதற்கு இதுக்கு மட்டும் உனக்கு சொல்ல தெரிகிறது. இன்னும் எத்தனையோ மத்திய அரசாங்கத்திலும் வந்து எல்லா பணமும் வருகிற காரணத்தினாலே தான் நாம் இருக்கிற இந்த 41% கொடுக்க வேண்டும் என்று தேசிய ஆலோசனை கூட்டத்தில் சொல்லுகிறார்கள். 34% கொடுத்துருக்கிறார்கள் இதுவரையிலும். அதுக்கு மேல் கொடுக்கவில்லை. பல மாநிலங்களுக்கு இது மாதிரி குறை வைக்கப்பட்டிருக்கிறது. நீ 50% வேண்டும் என்று கேட்கிறாய். ரைட், நம்ம கேட்பதெல்லாம் அவரவர் நியாயப்படி அவரவர் கேட்பது குறையில்லை. எல்லா உரிமைகளையும் நீ கேட்டிருக்க வேண்டும். பல காலம் நீ ஆட்சியில் இருந்தாய், வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தாய், காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்தாய். நான் முன்னரே சொன்னது போல் கச்சத்தீவை மீட்டாயா, இல்லை நீட் தேர்வை உன்னுடைய மந்திரியை கொண்டு வந்தார், தடுத்து நிறுத்தினாயே, வெட்கம் இல்லை உங்களுக்கு? நீட்டை ஒழிக்கிறேன் என்று சொல்கிறாயே,
பெண்கள் எல்லாம் தூக்கு போட்டு கொண்டு சாகிறார்கள் என்று சொல்கிறாய். அந்த நீட்டை கொண்டு வந்தது திமுக மந்திரி உன்னுடைய ஆட்சி. வேறு எந்த உரிமையை மாநிலத்திற்காக பல முறை 10 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்தாயே பெற்றுக் கொடுத்தாயா என்று கேட்கிறேன் நான். இல்ல, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதை பத்தி பேசும்போது எங்களுக்கு எதை பத்தியும் பயம் கிடையாது. ஏன்னா கடந்த முறை மத்திய பட்ஜெட்ல வந்து இந்த தமிழ்நாட்டின் பெயர் இல்லை அப்படின்றதுனால புறக்கணிச்சது உண்மை. ஆனா அதற்கு முந்தைய நிதி ஆயோக்குக்கெல்லாம் போகாததுக்கு வேற வேற காரணங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு மாநிலத்துக்கு ஒரு தேவை இருக்கும்போது அது போய் தான் ஆகணும். அந்த கல்வி நிதி வாங்குறதுக்காக தான் முதலமைச்சர் போயிருக்காரு. மம்தா போகல, அங்கே வர வேண்டிய பணம் வருமா வராதா? இப்போ நீ போனாலும் போகாட்டினாலும் அரசியல் சட்டம் நிதி ஆலோசனை கூட்டம் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று வகுத்து சொல்கிறது. அங்கே போய் நாம் சில கோரிக்கைகளை வைத்தால் அதற்கேற்ப சேர்த்து கொள்வார்கள் அல்லது சிலவற்றை நீக்குவார்கள். எல்லாம் அப்பொழுது தான் நடக்கிறது. ஆகவே நிதியமைச்சர் நிர்மலா அம்மையார் அவர்கள் விருப்பத்திற்கு கொடுப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்று அதுக்கு தான் முதலமைச்சர்களெல்லாம் போகிறார்கள். நீ இதில் போய் சொல்லி ஒரு பங்கு நடப்பதில்லை. என்ன மிஸ்ஸாவுக்கே பயப்படாதவங்க எதுவாக இருந்தாலும் நேரடியாக எதிர்க்கவும் பயப்படவில்லை என்று எல்லாம் துண்ட காலம் வேட்டியை உறிஞ்சி எரிஞ்சு விட்டு தெரிஞ்சவன் தான் திமுக. அந்த எமர்ஜென்சி காலத்தில் கக்கூசுக்குள்ளே வேட்டிகள் கிடக்கும், போய் உறிஞ்சி விட்டு அங்கிட்டு டவுசரோடு ஓடிடுவேன். இந்த ஸ்டாலினெல்லாம் என்ன கதிக்க ஆளானார், என்ன பயப்படவில்லை. பிறகு வெளியே வந்தீர்கள், உங்களுடைய ஆட்சிகள் வருகின்றன, பிறகு பெரிய வசதிகள் வருகின்றன, இதெல்லாம் பயப்படவில்லை என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஒடுங்கி போனீர்கள். எத்தனை உங்களை எதன் காரணமாக உள்ளே வைத்தார்கள்? அரசியல் எதிர்ப்பா, ஊழலின் காரணமாக உள்ளே வைத்தார்கள். அதெல்லாம் போகட்டும் ஒரு பக்கம், அதெல்லாம் முக்கியமில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் 2100 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய் கேட்டாயே கொடுப்பார்களா? அவன் ஒரு திட்டத்திற்காக அதை வகுக்கிறான். விவசாயத்திற்கு இவ்வளவு, விவசாயிக்கு 6000 கொடுப்பேன் என்றான். நீ உன்னுடைய விவசாயிகளை வாங்க வேண்டாம் என்று ஒன்றும் சொல்லலாம். விஸ்வகர்மாவுக்கு பணம் கொடுக்குறேன் 5 லட்சம் கடன் என்கிறான். நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீயே ஒரு திட்டத்தை, ஏனென்றால் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு விட்டால் இந்த சமூகங்களெல்லாம் மோடி பின்னால் போய்விடும் என்று அஞ்சினாய். அதனாலே அதை தடுத்து நிறுத்திவிட்டு நாமே கொடுப்போம் அவர்களுக்கு, அப்பொழுதுதான் நம்முடைய அரசோடு அவர்கள் இருப்பார்கள் என்று. பரவாயில்லை, கடனாக உடனாக இருந்தாலும் கொடுப்போம், மற்றவனுக்கெல்லாம் புதிதாக கொடுக்க வேண்டாம், வாத்தியார் வேலையை போடவே வேண்டாம், 7000 பேரும் 15000 ரூபா சம்பளத்தில் 25 வருஷம் இருக்கட்டும், நாம் போட வேண்டாம். ஆனால் இது செய்யவில்லை என்றால் ஓட்டு வராது என்று சொல்லி விஸ்வகர்மா திட்டத்தை நிறுத்தி வைத்தார். பணம் கேட்கவில்லை. தேசிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு மட்டும் ஏன் பணம் கேட்கிறாய்? அதையும் நடத்து. இந்தி ஒன்றும் வரவில்லையே. மும்மொழி கொள்கை வேண்டாம், எனக்கு சம்மதம் இது. இந்தி வேண்டாம். சிபிஎஸ்சியில் 2000 பள்ளிக்கூடத்தில் இந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நீ கையெழுத்து போட்டு அனுமதித்த பள்ளிக்கூடங்கள் தான். ஒவ்வொன்றுக்கும் 10 லட்ச ரூபாய் பணம் வாங்குகிறீர்கள். 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தால் இந்தி பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. 2000 பள்ளிக்கூடங்கள் 200லிருந்து 2000 இருக்கிறது. 2000 20,000 ஆகும். தமிழ்நாடு முழுவதும் இந்தி வழங்கும். நீ எங்கே தடுக்கிறாய் என்கிற இந்த முரண்பாடுகளை கூட எடுத்து சொல்ல கூட்டணி கட்சிகளால் முடியவில்லை. இந்த முரண்பாடுகளை திமுக காரன் அதில் 70 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் உறுப்பினர் இருக்கிறோம் என்று சொல்கிறானே, அவன் ஒருவனாவது சிந்திக்க மாட்டானா? இந்தி தமிழ்நாட்டுக்குள் சிபிஎஸ் வழியாகத்தான் வருகிறது. அது மத்திய அரசின் கல்வி திட்டம். எதற்காக நீ அதை ஒப்புக்கொள்கிறாய்? நாங்கள் கல்வி திட்டத்தை தனியாக வகுத்துக் கொள்வோம், நீ இங்கே வந்து நடத்த வேண்டியதில்லை. எதுவும் நம் மாநில அரசு அனுமதித்தால் தான் இந்த மண்ணில் நடத்த முடியும். சிபிஎஸ்சி வேண்டாம் என்று சொல்லணும்னால் முடியும், கேந்திர வித்யாலயை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் இராணுவத்திற்காகவும் மத்திய அரசாங்க ஊழியர்களுக்காகவும் கேந்திர வித்யாலயை ஆரம்பிக்கிறான். ஆகவே அது ஒரு பள்ளிக்கூடம் தான். அது மத்திய அரசாங்கத்தின் நேரடி கண்ட்ரோலில் உள்ள பள்ளிக்கூடம், மத்திய அரசாங்க ஊழியர்களுக்காக உள்ள பள்ளிக்கூடம். ஆனால் சிபிஎஸ்சியை வேண்டாம் என்று சொல்ல ஏன் 10 லட்சம் போய்விடுமே. ஆகவே கடைசியில் இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதம் பாக்கி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன் பாருங்கள், இந்த ஆயத்த வரித்துறை, இந்த அமலாக்கத்துறை, இந்த 2000 கோடிக்கு சான்றுகள் எடுத்து வைத்திருக்கார். ஸ்டாலின் குடும்பம் உள்ளே போகும். ஸ்டாலின் குடும்பம் மட்டும் இல்லை, கெஜ்ரிவால் போனது போல நம்முடைய திமுக அரசு உள்ளே போய் இந்த ஆட்சி கடைசியாக நிறைவுறும். கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலைமை இவருக்கு ஏற்படும். அதற்கு பிறகு கெஜ்ரிவாலுடைய மதிப்பே போய்விட்டது. அரசியலில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார். ஏனென்றால் இவ்வளவு பெரிய தூய்மை பேசிய ஒருவர் கடைசியிலே சாராயத்தில் போய் இத்தனை கோடி அடித்தார், சிறையில் 1.5 ஆண்டுகள் இருந்தார், பிறகு ஒருவரை வைத்தார், கட்சி ஆட்சி போய்விட்டது, இப்பொழுது வெளியே இருக்கிறார். இதே நிலைமை தான் திமுகவுக்கு ஏற்பட போகிறது. இன்னைக்கு குறிப்பா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசும்போது அதிமுகவினுடைய கேள்விக்கு பொருள்படும் விதமா பதில் கொடுத்திருந்தார். அதே சமயம் நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீங்க களத்துக்கு வாங்க, எந்த வேகத்தில் அடிப்பீங்களோ அதை விட 100 மடங்கு வேகமா நாங்க அடிக்கிற அடியில
பிடரி சிலிர்க்கிற வண்ணமா திமுகவினுடைய அடி இருக்கும் அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் அவர்களை மையப்படுத்தி அந்த ஒரு பேச்சு அப்படின்றது இருந்தது. ஆட்சி இருக்கிறது, கொள்ளையடித்து வைத்த பணம் இருக்கிறது, ஒரு கூட்டத்தை பணத்தின் வழியாகவே பராமரிக்கிற பாங்கு இருக்கிறது. சேகர்பாபு இந்த 3-4 பேர் திமுகவில் இதெல்லாம் பேசுவதற்காக வைத்திருக்கிறார்கள். சேகர்பாபுடைய துறையே இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியாது, முதலமைச்சருக்கே தெரியவில்லையே. அவர் என்ன, அவருடைய பணியை என்ன பெரிய, அவர் தமிழனுக்கு தனி சமயம் உண்டு, அது சைவம் வைணவம். தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை, பிராமண மதத்தை தனியாக ஆக்கு, இஸ்லாம் கிறிஸ்துவர்களைப் போல அவர்களை போய் எதற்கு திட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அவனுடைய மதத்தை தனி மதமாக ஆக்கினால் அவனை நாம் திட்ட வேண்டிய தேவையே ஏற்படாது. அவன் நம் மீது இருந்தால் குதிரை ஏறுவான், நம்மோடு இருந்தால் அவன் குதிரை ஏறுவான். அவனை தனியாக வைத்து உன்னுடைய அத்வைத மதத்தை நீ கடைப்பிடி, நாங்கள் எங்களுடைய ஆடு வெட்டுகிற கலாச்சாரம் உட்பட எல்லா சாமியும் நாங்கள் கட்டிய கோயில்களை நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி திராவிட சமயங்கள் தமிழ் சமயங்கள் அறநிலைத்துறை என்று வைத்தால் பிராமண ஆதிக்கம் ஒழிந்துவிடும். அவனுடைய மதத்தை தனியாக ஆக்கு, 3% அவன் பாட்டுக்கு படித்து கொண்டு அமெரிக்காவுக்கு போய்விடுவான், உனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. இவனுக்கு மல்லு கட்டி கொண்டு 50 வருஷம் இயக்கம் நடத்தி கடைசியில் அவன் முப்படைகளின் துணையோடு உள்ளே வந்து விட்டான் இந்து என்று. முதலில் இந்து என்ற சொல் அழியாத வேலை. சைவ மடாதிபதிகளுக்கு எந்த மடாதிபதிக்கும் அறிவில்லை, அதெல்லாம் சும்மா சோற்றுச்சாமிகள். அதெல்லாம் நம்முடைய மதம் இந்து இல்லை சைவம் என்று சொல்ல அந்த சைவ மடாதிபதிகளுக்கு தெரியவில்லை என்றால் இவர்களுக்காக மடம் வைத்து 3000 ஏக்கர் நிலம் வைத்து என்ன பயன் என்று கேட்கிறேன். அவர்களெல்லாம் சிவ மடங்கள். சைவம் அந்த காலத்தில் இந்து என்பது இல்லை, இது போன நூற்றாண்டில் ஏற்பட்ட சொல். ஆகவே நீ இந்து இல்லை, நமக்கும் பிராமணனுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை, நாம் சைவ சமயம், தேவாரம் திருவாசகம் நம்முடைய நூல்கள், சொல்வதற்கு துப்பில்லை, உனக்கு எதுக்கு 3000 வேலி நிலம், நீ எல்லாம் சோத்து சாமியார் என்று சொல்வேன். இந்த குன்றக்குடி அடிகளாரெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு பின்னால் கையெட்டி கொண்டு திரிகிறார். இதெல்லாம் எதுக்கு? இந்த குன்றக்குடி சாமிக்கெல்லாம் என்ன எவ்வளோ கேவலமாக இருக்கிறது. நீங்கள் எந்த சங்கராச்சாரியாவது யாருக்கு பின்னாலேயாவது கையெட்டி கொண்டு நிற்கிறாரா? நீங்களெல்லாம் போய் நிற்கிறீர்களே, வெட்கம் இல்லாமல். சங்கராச்சாரி நிற்கிறாரா? எவ்வளவு? ஒரு 18 வயசு பையனா ஒரு புது பெரிய வாழ்கிறான், பழைய பெரிய வாழ்கிறான், அப்புறம் இறங்கி வந்தாருங்கிறான், மகா பெரிய வாழ்கிறான், கடவுளுடைய அவதாரம் என்றே சொல்லுகிறான். என்ன செய்தார் அவர் என்று எனக்கு தெரியவில்லை. இது அவன் ஒரு மடம், அது அந்த மடமும் தப்பாக போனதுக்கு காரணம், நடுப்பெரிய காலத்தில் தப்பாக போனதுக்கு காரணம், எந்த மடத்தில் பணம் சேர்ந்தாலும் தப்பாக போகும். மடம் எதுக்குங்க? புது பெரிய வாழ் இவ்வளவு சொத்தை வச்சுக்கின்னு எதுக்கு? புது பெரிய பழைய பெரிய வாழ் மகா பெரிய வாழ் இவ்வளவு சொத்தை வைத்து கொண்டு எதுக்கு சொத்து? மகா பெரிய வாழ்க்கு ஒரு படி அவல் தானே வேணும், பட்டினத்தாருக்கு ஒரு படி அவல் தானே கிடைச்சிச்சு, தாய்மானவருக்கு அதானே கிடைச்சிச்சு, வள்ளலாருக்கு அதானே கிடைச்சிச்சு. நீ பெரிய சொத்தை வைத்து கொண்டு ஏன் மகா பெரிய வாழ் அவள் வெறும் ஒரு படி அவள் தான் சாப்பிடுவாள் என்று சொல்லி கொண்டு தான் எதுக்கு இது இவ்வளவு பெரிய சொத்து? அப்புறம் சொத்தை நிர்வகிப்பதற்கு 1000 காரியம், அப்புறம் அதுக்கு எதிரி மனு போடுவான், பிறகு அவனை அடிப்பதற்கு அடியாள் வைக்க வேண்டும், பிறகு நாம் கோர்ட்டுக்கு போக வேண்டும். எல்லா தவறுகளும் மடங்கள் இருந்தால் நடக்கும். என்றைக்கு மடம் சொத்து என்பது ஒரு சாமியாருக்கு வந்து விட்டதோ அவர் எதற்கு காவி கட்டுகிறார்? பொண்டாட்டி இல்லை என்பதை, அதிகாரபூர்வமான பொண்டாட்டி இல்லை என்பதை தவிர இந்த சாமியார்கள் வேறு எந்த சுகத்திலே நம்முடைய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு குறைவானவர்கள் சொல்லுங்கள். நிறைவா இப்போ இந்த கேள்விகளின் அடிப்படையிலேயே இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து திமுக அச்சப்படுதா, இல்லை அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒன்றும் பெருசாக எடுக்கலை. திமுகவினுடைய வாக்குகளை பிரிக்கின்ற கட்சிகளே அது ஒன்றாக இருக்கும். அது எப்படி வரப்போகிறது என்பது இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து எடப்பாடி பெரிய அமைப்பாக பல பேர் சேரக்கூடிய நிலை ஏற்படும். பாமக இவர்களெல்லாம் சேர்ந்து போவார்கள். தேமுதிக வேண்டுமானால் விஜயகாந்தோடு விஜய் நடித்தவர் என்கின்ற காரணத்தினால் இங்கே அவருக்கு 1/2% ஓட்டு இருக்கும். தேமுதிகவுக்கு ஒரு காலத்தில் 10% ஓட்டு வைத்திருந்தார் விஜயகாந்த். அவருடைய இறப்போடு அது முடிந்து விட்டது. யாரை வைத்துக்கொண்டு இவர் என்ன செய்ய போகிறார் என்ற யாருடைய திமுக எதிர்ப்போட்டுகளை பிரிப்பதனால் சீமான் கொஞ்சம் பிரிப்பார், விஜய் கூடுதலாக பிரிப்பார். அவர்களெல்லாம் சேருகின்ற போது எப்படியெல்லாம் என்று துல்லிதமாக கணக்கிட முடியாது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. விஜய்க்கு புரியவில்லையே. விஜய் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய நிலையை உணர்ந்து தன்னுடைய நிலைக்கேற்றவாறு பங்கிட்டுக் கொள்வோம் என்று சொன்னார். ஒரு ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொன்னால் எல்லாரும் நம்மிடம் கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்று நினைத்தால் ஒருவனும் வரவில்லை என்கின்ற போதே தன்னை பற்றிய மதிப்பீடு என்ன என்று அவருக்கு தெரிய வேண்டும். அவருக்கு தெரியாது. அந்த
இந்த ஏஜெண்டாக இருக்கிறவன் தான் இவருக்கு மூளையாக இருக்கிறானே தவிர இந்த பணம் வாங்கி கொண்டு 10 கோடி 5 கோடி வாங்கி கொண்டு ஆலோசனை சொல்வதற்கு என்று வந்திருக்கிறார்களே அவர்கள் தான். நீ என்றைக்கு அதிகாரத்தில் பங்குதில் என்று தமிழ்நாட்டில் ஒருவனும் சொன்னதில்லை. நீ சொன்னது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்று சொன்னார்கள். என்ன உன்னை திருமாவளவன் ஓடி வருவார், சிபிஎம் ஓடி வரும், காங்கிரஸ் ஓடி வரும், அதிகாரத்தில் பங்கு கொள்வோம், நாங்கள் துணை முதலமைச்சர், காங்கிரஸ் கேட்கும், நீ முதலமைச்சராக இரு, சிபிஎம் மந்திரி பதவியை கேட்கும், திருமாவளவன் மந்திரி பதவியை கேட்பார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஒருத்தரும் அந்த கணக்கு அப்படின்றது தவிடுபொடியாகிவிட்டு உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி தவிடுபொடியாகிவிட்டது. ஏனென்றால் நீ முதலில் நீந்தி கரை சேர்ந்தால் அல்லவா நாங்களும் கரை சேர முடியும். உன்னை பற்றி கொண்டு நாங்களும் கரை சேர வேண்டும் என்றால் முதலில் நீ கரை சேர வேண்டும். நீ கரை சேர மாட்டாய். நான் ஒழுங்காக இருக்கிற படகை விட்டு உன்னுடைய படகில் ஏறி இது கடைசியில் கரை சேராமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் அவர்களுக்கு. அதனால பொருட்படுத்தல திமுக இவங்களை. ஆகவே தமிழ்நாட்டு அரசியல் சும்மா இவருக்கு அவ்வளவு ஓட்டு வரும் இவ்வளவு ஓட்டு வரும் இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர எல்லா அரசியல் கட்சிகளுடைய மதிப்பீடும் விஜயை பற்றி ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறது. ஒருவனுமே அந்த பக்கம் போகவில்லை. ஆனால் சில புள்ளி விவரங்கள் 20% மேலே அதான் அவ்வளவு நாமும் உண்டாக்க வேண்டியதானே. 20, 25, 28 என்ன நமக்கு எல்லாருக்கும் சேனல் இருக்கிறது. அண்ணாமலை செய்யவில்லையா? சேனல்களே கட்டுப்படுத்தினாரே அவர். எல்லாம் 100 சேனல்களே தன்னுடைய கைக்குள் வைத்திருந்தார். 5000 கோடி 10,000 கோடி இங்கிருந்து பணம் வருகிறது பாரதிய ஜனதாவை வளர்ப்பதற்கு. தன்னுடைய உருவழியை தன்னுடைய உருவை தோற்றத்தை வளர்த்துக் கொள்வதற்கு 500 கோடி 1000 கோடி செலவிடப்பட்டதே. யார் இந்த பணத்தை என்ன தர சொல்லுங்கள், 10ல் 1 பங்கில் நான் பெரிய கட்சியை கட்டி விடுவேன். ஆகவே இதெல்லாம் சும்மா நினைக்கிறார். ஒரு வெறும் அறிக்கை விடுவதனாலோ களத்தில் இறங்க வேண்டும். எவ்வளவோ காரியங்கள் நடக்கின்றன. ஆற்று மணல் முழுவதும் சுரண்டப்பட்டு 5 கலெக்டர்கள் வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 1000 கோடி ரூபாய் இவ்வளோ நடக்கிறது என்று ஸ்டாலின் குடும்பம் உள்ளே வந்திருக்கிறது. தப்பி ஓடி ஒளிந்து கொண்டு திரிகின்ற நிலைமை வந்திருக்கிறது. ஆகவே இந்த அசிங்கங்களுக்கு இடையே ஒவ்வொரு அரசியலும் பொறுப்புடைய அரசியலாக ஒரு குறிக்கோளை நோக்கி எதிர்க்கட்சிகள் திரள வேண்டும். அந்த இவன் தான் தொலைவான் என்றால் இவனோடு சேர்ந்து நாமும் தொலைந்து விட்டோமே என்று நினைக்க வேண்டும். சிபிஎம் எல்லாம் அந்த நிலைமையை தோற்றுவிக்க வேண்டும். இந்த அரசியல் அமைப்பை மாற்றி ஒரு வலுவாக கருத்துக்களை முன்வைப்பதற்குரிய நிலை இல்லை இங்கே. அப்போ உங்களுடைய பார்வையில் வர 26 தேர்தலுக்குள்ளாகவே இந்த டாஸ்மாக் விவகாரம் இன்னும் பெரிதாகும். தமிழ்நாட்டினுடைய கெஜ்ரிவாலாக ஸ்டாலின் ஆவார். அது 26க்குள்ளாக தேர்தலுக்கு முன்னதாக உள்ளே போவார். கண்டிப்பாக போவார். அரசு கலைக்கப்படாமலே போகின்ற நிலைமை ஏற்படும். கெஜ்ரிவாலுடைய அரசை கலைக்காமலே கெஜ்ரிவாலை உள்ளே வைத்தார்கள். இன்னொரு கெஜ்ரிவால் ஸ்டாலின். இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய திட்டம். பாரதிய ஜனதாவினுடைய திட்டம் நான் சிறந்தது என்றால் சிறந்தது என்று சொல்ல, இல்லாவிட்ட ஆர்.என். ரவியை போல மடத்தனமான ஒரு கவர்னர் கிடையாது என்று நாம் கருதுவது போல இது ஒழிக்கப்பட வேண்டிய ஊழல். இல்லை, இப்போ இந்த கணக்கு நீங்கள் சொல்கிறது இப்படி நடந்தா 26 தேர்தலே வேற மாதிரி நடக்கும். என்னுடைய கருத்து, தமிழ்நாட்டுடைய கெஜ்ரிவாலாக ஸ்டாலின் ஆக்கப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டு இந்த கலெக்டர்கள் 5 பேரெல்லாம் உள்ளே போயிருக்கிறார்களே வழக்குகள் காரணம் நாரி போயிடும். அந்த வழக்குகள் டாஸ்மார்க்கு இவை அவ்வளவும் சேர்ந்து கடைசியில் அது முதலமைச்சரின் தலையில் விடியும். ஆனால் அப்படி நடந்தால் பாஜக எளிமையாக தமிழகத்துக்குள்ளே வந்துடும். அப்படி சொல்ல முடியாது. பாஜகவுக்கு இங்கே வேறு பெரிதாக இல்லை. அதிமுகவோட கூட்டணிங்கும் போதே சேர்ந்து இருக்க வேண்டும். அதிமுக சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். அரசியல் பங்கில்லை, தேர்தலில் பங்கு. ஆனால் அது உறுதியாக இருக்க முடியுமா? ஒரு வெற்றிக்கு பிறகு கூட இருப்பார்கள். இருக்கவில்லை என்றால் அவர் வேற ஆட்களை அரசியல் ஓராண்டுக்கு முன்னாடி தீர்மானிக்க முடியாது. விஜய் ஏடிஎம்கேயோடு சேர்ந்தால் வியப்பில்லை. அப்பொழுது பிஜேபி ஒதுங்க வேண்டிய நிலை வந்தாலும் வியப்பில்லை. இல்லை எல்லோரும் சேர்ந்து கூத்தடித்தாலும் வியப்பில்லை. எல்லாம் நடக்கும். ஓராண்டு வைத்து கொண்டு இதை செய்யக்கூடாது. என்ன கல்யாணம் இன்னும் 12 ஆண்டுகள் கழித்து எதுக்கு பேசுகிறா நீ? பண்ணுனா 3 மாதத்தில் முடி திருமணத்தை. அது மாதிரி தேர்தலிலும் கூட்டணி என்பது 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் ஏற்பட வேண்டும். அதுக்கு முன்னால் ஏற்பட்டால் அந்த கூட்டணியெல்லாம் நிற்காது. இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற கூட்டணி இறுதி கூட்டணி இல்லை. இறுதி கூட்டணி 1 மாதத்துக்கு முன்பு உருவாகும். அன்றைய அரசியல் சூழலை வைத்து உருவாகும். தமிழ்நாட்டு ஸ்டாலின் கெஜ்ரிவாலாக ஆக்கப்படுகின்றதை ஒட்டி இன்னும் அரசியல் நிலைகளில் பல மாற்றங்கள் நிகழும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.
நன்றி. Equitas Small Finance Bank for convenient home banking. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open.